சத்யா முத்துவை பார்க்கறதுக்காக கார் ஷெட்டுக்கு போகிறாங்க. என்னடா சத்யா இங்கே வரைக்கும் வந்திருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எல்லாம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா நல்ல விஷயங்கிற ஆனால் ஃபேஸில் ஒரு சந்தோஷத்தை சிரிப்பையும் காணா, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அக்காவும் வர சொல்லியிருக்கேன், அக்காவும் வந்துருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஒன்றும் இல்லை அக்காவும் வரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் மீனாவும் வந்துடுறாங்க. வந்துட்டு ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க, கை நீட்டுங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ கையை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு என்ன சத்யா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இந்தாங்க டாக்குமெண்ட், உங்கள் வீட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் மனோஜ் மாமாவும் அத்தையும் வந்துட்டு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்கல்ல, அந்த டாக்குமெண்ட் இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற, 38 லட்ச ரூபாய்க்கு எப்படிடா நீ கொடுத்த, எப்படி அந்த டாக்குமெண்ட் உங்கள் கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் சிந்தாமணிக்கிட்ட தானே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சிந்தாமணிகிட்ட இருந்ததெல்லாம் இருக்கட்டும், உன் கையில் எப்படிடா வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வீட்டில் எல்லாத்துக்கிட்டையும் வந்து பணத்தை கொடுத்து வாங்கிட்டதாவே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம்மா இப்போதைக்கு நீங்கள் வந்து சொல்கிறது இப்படி சொல்லுங்கள், அதுக்கப்புறம் மற்றதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய் நீ ஏதோ குதர்க்கமாக பேசுகிற, என்னாச்சு ஏதாவது பிரச்சனையா, உன் விஷயம் ஏதாவது வீட்டில் அங்கே தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன சொல்கிறீங்க, அதான்டா ரேகாவனியும் லவ் பண்ணுற விஷயம் ஏதாவது தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா தெரிஞ்சிச்சுதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வந்துட்டு மீனா பத்திரி போய் கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நீ ஃபஸ்ட்டு கொண்டுட்டு போய் இந்த டாக்குமெண்ட் கொண்டு போய் மாமாட்ட கொடுங்க, வீட்டில் போய் சந்தோஷமாக வந்துட்டு நீங்கள் போய் சந்தோஷமாக குடியிருங்க, அங்கே இருங்க, இனிமேல் வந்து வீட்டு பிரச்சனை உங்களுக்கு எதுவும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் சரிடா, இவ்வளோ பணத்துக்கு எங்கடா போன நீ, 38 லட்ச ரூபாய் எப்படா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மாமா இல்லை என்னை வந்துட்டு நம்ம ஃபினான்சியர் கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கூப்பிட்டு என்ன சொன்னார், இல்லை அக்கா வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்திருந்தாங்க, பணம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கடன் வாங்கி கொடுறான்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ கரெக்டாக இது எல்லாத்தையும் வந்துட்டு அவரும் பார்த்துட்டு தான் இருந்திருக்கிறாரு, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு என்னையும் கூப்பிட்டு கேட்டார். நானும் வந்துட்டு இது மாதிரி பணம் அக்காவுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ஏதாவது டாக்குமெண்ட் இருந்தால் தானே கொடுக்க முடியும்னு சொல்லி சொன்னார். அப்போ நான் சொன்னேன், எனக்காக நான் தான் இங்கே ஒர்க் பண்ணுறேன் இல்லைங்க சார், அதனால் எனக்காக கொஞ்சம் அக்காவுக்கு கொஞ்சம் பணம் கொஞ்சம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தேன், யோசிச்சுட்டு சொல்கிறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் என்னை வர சொன்னார் ஆஃபீஸ்க்கு. நேராக வந்தோன்னே சத்யா எதுக்காக பணம் கேட்குறாங்க உங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வந்துட்டு இப்போ வீட்டை மீட்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ கேட்குறத விட நான் எச்சாவே உனக்கு நான் தரேன், ஆனால் நான் சொல்கிறத நீ கேட்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் ஏதோ சொல்ல போகிறான்னு சொல்லி நினச்சேன். அதுக்கப்புறம் தான் சொன்னார், நீயும் ரேக்காவும் லவ் பண்ணுறீங்கிற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டேன்னு வந்துட்டு சார் அது வந்து அப்படின்னு சொல்கிறப்போ அதான்ப்பா எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் அவளை நான் வந்து வேறு ஊருக்கு நான் வந்து அனுப்பிச்சி விட்டேன், இருந்தாலும் வந்துட்டு அவள் என் பொண்ணு எப்படின்னு தெரியும், அவள் பிடிவாதம் பிடிப்பா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லுவாள், எப்படி அவளை வந்து மேனேஜ் பண்ணணும்னு தெரியாமல் இருந்தேன். ஆனால் இவ்வளோ பணம் நானும் சரி சிந்தாமணி சரி சேர்த்து வச்சது எல்லாமே இவளுக்காக தான், அதை வந்து உங்கள்கிட்ட தூக்கி தாரம் பார்த்து கொடுக்குறதுக்கு எங்களுக்கும் சரி சிந்தாமணிக்கும் சரி மனசு இல்லை, அதனால் அவளை உங்கள்கிட்ட கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு எங்களுக்கு மனசு இல்லை, நான் சொல்கிறத மட்டும் நீ செஞ்சினா உனக்கு வந்துட்டு நல்ல வாழ்க்கை அமையும், நான் ஒரு செட்டில்மெண்ட்டாக ஆயிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு ஆரம்பத்தில் எனக்கு கோவம் வந்துச்சு. என்ன சார் என்னை வந்துட்டு நான் உங்கள்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க வந்தால் நீங்கள் என்னையே எங்கிட்டையும் வந்து விலை பேசுகிறீங்களா என்னையே அப்படின்னு சொல்லி கேட்டேன். இங்கே பாருப்பா சும்மா கோவப்பட்டெல்லாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல, உங்கள் அக்கா வாழ்க்கை உங்கள் அக்கா வீடு உனக்கு தேவையில்லை, 38 லட்ச ரூபாயில் ₹1 கூட நீ கொடுக்க வேண்டாம், டாக்குமெண்ட் வாங்கிட்டு நீ போயிட்டே இருக்கலாம், ஊன் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதான்ப்பா உங்கள் அக்கா வந்து 10 லட்ச ரூபாயெல்லாம் கொடுத்து ஃபஸ்ட்டு போயிட்டு அதுக்கப்புறமெல்லாம் வந்து டாக்குமெண்ட் திருப்பணுட்டுலாம் கிடையாது, மொத்தமாகவே இந்த டாக்குமெண்ட் உனக்கு நான் கொடுத்துட்றேன், அது மட்டும் இல்லை உங்கள் அத்தா எல்லாருமே சைன் பண்ணி கொடுத்தாங்கல்ல அந்த டாக்குமெண்ட் சேர்த்து நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன், அதனால் வந்துட்டு நீ இனிமேல் என் பொண்ணுடைய விஷயத்தை தலையிடக்கூடாது, என் பொண்ணு இருக்கிற பக்கமே நீ வரக்கூடாது, இந்த ஃபினான்ஸுக்கும் நீ வேலைக்கு வர வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சொன்னதுக்கப்புறம் நான் என்ன சொல்கிறேனே தெரியல, நல்லா யோசிச்சுட்டு முடிவு பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நேற்று ஃபுல்லாக யோசிச்சிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம லவ்வை விட போதும் சத்யா, இதுக்கு மேலே எதுவும் நீ பேச வேண்டாம், என்ன நீ வந்துட்டு இப்போது போய் உன்னுடைய லவ்வை அடமானம் வச்சுட்டு வந்துருக்கிறியாடா, பணத்தை பதிலாக வந்துட்டு உங்கள் லவ்வை வந்துட்டு விலை பேசி கொடுத்துட்டு வந்துட்டியா நீ அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா கோவப்படாதீங்க மாமா, எனக்கு என்னமோ வந்துட்டு இது சரின்னு தான் பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி எப்படி இருந்தாலும் எங்களை வாழ விட போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா போய் இந்த சிந்தாமணிக்காக பயந்து போய் உன் லவ்வை விட்டு கொடுத்துட்டு வந்துட்டு இல்லை, ஆமாம் இப்போ ரேகாக்கு நீ என்னடா பதில் சொல்லுவேன், அந்த பொண்ணு உன் மேலே எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா என்ன மாமா பண்ணுறது, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சத்யா நான் உங்கள்கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு இந்த நீ டாக்குமெண்ட் கொண்டு வந்து கொடுத்தது கூட எனக்கு சந்தோஷம் இல்லை, ஆனால் வந்துட்டு நீ உன்னுடைய லவ்வை வந்து இப்படி தூக்கி போட்டு வந்திருக்கிறீல்ல, என்னால் இது ஏற்றுக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு மீனா எதுவுமே பேசாமல் இருக்காங்க. என்ன மீனா இப்போ உனக்கு சந்தோஷமா, உன் தம்பிக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருந்தேல, அவனே பாரு இந்த டாக்குமெண்ட்டுக்காக போய் இந்த டாக்குமெண்ட்டுக்காக 38 லட்ச ரூபாய்க்காக அவன் லவ்வை விட்டுட்டு வந்துட்டான், இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கும் ஒன்றும் புரியலைங்க, என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, சிந்தாமணினால் வந்துட்டு இவனுக்கு ஏதோ ஆயிருமோன்னு சொல்லிட்டு பயப்பட்டேன், ஆனால் வந்துட்டு இவன் மனசில் இருக்கிற ஆசையெல்லாம் வந்து உடச்சிருந்துட்டு வந்திருப்பான்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மாமா பரவாயில்ல விடுமாம்மா,
எனக்காக என் லைஃபுக்காக நீங்களும் அக்காவும் சேர்ந்து நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட மாட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கட்டும்டா, இருந்தாலும் ரேகா ரொம்ப நல்ல பொண்ணுடா, நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு. அது மட்டும் இல்லாமல் காசு பணத்துக்குலாம் ஆசைப்படுற பொண்ணு கிடையாது. அப்படி அந்த பொண்ணுக்கு இப்படி ஒரு பெரிய துரோகத்தை நீ பண்ணிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கப்ப கரெக்டாக ரேகாவும் வந்துடுறாங்க. ரேகா வந்துட்டு என்ன சத்தியா பண்ணியிருக்க நீ அப்படின்னு சொல்லி சட்டுன்னு கன்னத்திலே அடிச்சிடுறாங்க. இதை பார்த்துருக்குற மீனா அப்படின்ட்டு இல்லை ரேகா அது அப்படின்னு சொல்கிறப்போ என்ன நீங்களா சொல்லி கொடுத்தீங்களா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் வீட்டுக்கு நீங்கள் திரும்ப போகணும் அப்படிங்கிறதுக்காக எங்கள் லவ் அடமானம் வச்சிட்டிங்களா நீங்கள். சத்யா, இந்த 38 லட்ச ரூபாய்க்கு பதிலாக 50 லட்ச ரூபாய் இப்போ திரும்ப கொடுத்தா கூட நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட நான் கல்யாணம் பண்ணிக்க தயாராக இல்லை. உனக்கு இந்த பணம் 38 லட்ச ரூபா வேணும்னு சொல்லியிருந்தா அதை நான் உனக்கு எப்படியே ட்ரை பண்ணி கொடுத்துருந்துருப்பேன். அதெல்லாம் விட்டுட்டு இப்படி போய் இந்த டாக்குமெண்ட் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக என் லவ்வை எங்கள் அம்மா அப்பாவுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு வந்துட்டியல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ரேகா, சொன்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ, நான் எதுவும் சத்தியா உங்கள்கிட்ட பேசவோ இனிமேல் புரிஞ்சுக்கோ, நீ சொல்கிறத நான் கேட்குறக்கோ தயாராக இல்லை. இனிமேல் லைஃப்பில் உன்னை நான் மூஞ்சில் கூட நான் முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்து, இங்கே பாருமா ரேகா, கோவப்படாத, அவசரப்படாதீங்க, 2 பேரும் எதுவும் அவசரப்படாமல் முடிவெடுத்துறாதீங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பின் என்னங்க சொல்கிறது, இப்படிலாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கள் அம்மா தான் எங்கள் கல்யாணத்துக்கோ இல்லை எங்களுடைய விருப்பத்துக்கோ எதிராக இருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் சத்தியாவே இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ரேகா கோவப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. போது சத்யா, இதுக்கு மேலே என் மூஞ்சில் கூட நீ முழிச்சிடாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ரேகா பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, இப்போ ஒன்றும் கெட்டு போகல, இந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் கொடுத்துரு, நான் எங்களால் எப்போ முடியுமோ அப்போ நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிங்க, கல்யாணம் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு போய் திரும்ப கொடுத்துடலாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துருக்குற மீனா, என்னங்க சொல்கிறீங்க, ஒரு சின்னவாக ஒரு எலெக்ஷனில் ஜெயிச்சு அந்த சேர வேண்டியவங்களுக்கெல்லாம் நான் டாக்குமெண்ட்டை திரும்ப வாங்கி கொடுத்ததுக்கே இந்த அளவுக்கு வச்சு இந்த சிந்தாமணி பண்ணிகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ இந்த ரேகா நம்ம முத்து நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் இவங்க 2 பேரும் கல்யாணம் வச்சு கொண்டுட்டு போய் கொடுத்தோம்னா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடாதா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமே நான் பேசிட்டு இருக்கிறேன், என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, அந்த அம்மா ஒரு படி தாண்டிச்சுன்னா நான் 4 எடுத்து வைக்க மாட்டேன், ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன், சத்யாக்காக என்ன வேணா பண்ணுவேன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் கட்டுதாங்க, எதுக்குங்க தேவையில்லாமல் பிரச்சனை போய் மாட்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா நம்ம வீட்டு டாக்குமெண்ட்டுக்காக சுயநலமாக யோசிச்ச மாதிரி இருக்காது, சத்யாவோட வாழ்க்கையை நம்ம அடமானம் வச்ச மாதிரி இருக்காது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இப்போ என்ன பண்ணணுங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க 2 பேருக்கு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஏற்பாடு பண்ணி இப்போவே நான் இந்த நிமிஷமே 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற கோயிலை வச்சு கல்யாணம் பண்ண மாலையும் கழுத்துமோட இந்த டாக்குமெண்ட்டையும் கொண்டு போய் திரும்ப கொடுத்துட்டு இவங்க டாக்குமெண்ட்டு எப்படி வாங்கணுமோ அப்படி நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. போய் இவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சத்யாவை கூட்டிகிட்டு போய் அங்கே நிற்க வச்சோம்னா அப்படியே சிந்தாமணி பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனை பண்ணி எடுத்து அடுத்த வேலை பார்க்கும். ஏங்க நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு மீனா, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு, அதுக்காக இந்த டாக்குமெண்ட்டுக்காக சத்யாவுடைய ஆசை பாசத்தை எல்லாம் குழி தோண்டி பொறிச்சிட்டு அதில் போய் நம்ம அங்கே குடியிருக்கணுன்ட்டுலாம் அவசியம் கிடையாது. நேர்மையாக நம்ம சம்பாரித்து பணத்தை கொடுத்துடலாம். என்ன இப்போ ஒரு 10 லட்ச ரூபா முன்னே இருந்தால் பிரச்சனை இல்லை, இல்லைன்னா வீடு வேறு அடமானத்துக்கு இதில் போயிடும், ஏலத்தில் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இங்கே சொல்கிறாங்க. அக்கா மாமா, நீங்கள் அவசரப்படாதீங்க, டாக்குமெண்ட்டை வைங்க ஃபஸ்ட்டு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கிறீங்க, ஆனால் சத்யாவுக்கு என் கூட வாழணும் அப்படிங்கிறத விட உங்கள் பிரச்சனை தீர்ந்தால் போதும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, வீடே கைவிட்டு போயிடும், ஏலத்துக்கெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பண்ணணும், எப்படி நம்ம மீட்க முடியும் நினச்சி பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு புரியுது, பணத்துக்காக டாக்குமெண்ட் இது பண்ணிட்டு இருக்கிறீங்கள, நீங்கள் பாரு, இப்போ நான் உனக்கு ஒரு 38 லட்ச ரூபா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன், அந்த பணத்தை கொண்டு போய் எங்கள் அப்பாட்ட கொடுத்துரு, சரியா, கொடுத்துட்டு உங்கள் பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு வா, மேற்கொண்டு என்ன நடக்குதோ அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்தோன்னா முத்து எங்கள் வீட்டை மீட்கிறதுக்காக நீங்களே இதுக்குப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை கொடுக்கணும், நானே ஏதாவது ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா 38 லட்ச ரூபாய்க்கு என்ன மாமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.